கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்கது என்றும் விஜய்க்கு தான் அறிவுரை கூற வேண்டியது இல்லை என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் தமிழக கட்சிகள் தான் நல்லது. பட் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அலையன்ஸ்ல தான் கூட்டணி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸ்ல இருந்தவங்க தான். அதனால தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையில் ஆன ஒரு ஆட்சி இருந்தா நல்லதுங்க. நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன். கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு. தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது, வரவேற்கத்தக்க. நீங்க கேட்கிற கேள்வி நீங்க விஜய் கிட்ட போய் கேட்கணும். அவருக்கு அட்வைஸ் பண்ணி சொல்லி இல்ல நோ அட்வைஸ். ஏன்னா அட்வைஸ் பண்ற வயசும் அவருக்கு இல்ல, அதை தாண்டி அவருக்கு வயசும் இருக்கு, அனுபவம் இருக்கு. அதனால அவருடைய டிசிஷன் அவர் தான் எடுக்கணும். எனவே விஜய்க்கு அட்வைஸ் நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. அதனால அவர் இந்த கேள்வி நீங்க விஜய் கோயம்புத்தூர் வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்க கேள்வி. யாரு ஒரு கட்சினா அழைக்க தான் செய்வாங்க, அதுல ஒண்ணும் இல்லையே. இப்ப ஒரு பொண்ணு இருந்தா 4 இடம் போய் பையனை பார்க்க தான் செய்வாங்க, பையன் இருந்தா 4 இடத்துல பொண்ணு பார்க்க தான் செய்வாங்க, அழைக்க தான் செய்வாங்க கூட்டணி நல்லபடியா அமைக்கணும்னு. அந்த வகையில அவங்க அழைக்கிறாங்க. என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது விஜய் தான் முடிவு எடுக்கணும். எதுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஜனவரியில நாங்க அறிவிக்கிறோம். நான் தெளிவா உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. மகளிர் உரிமை தொகை திமுகவை கரை சேர்க்காது என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கடும் கொந்தளிப்பிலே இருக்கிறார்கள். நீங்கள் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நம்மளை கரையேற்றி விடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களை மூழ்கடிக்க போவதே இந்த மகளிர் உரிமை தொகை தான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அனைவருக்கும் என்று சொன்னீர்கள். இப்போது ஆட்சி முடிகிற கடைசியிலே நாங்கள் நிபந்தனைகளை எல்லாம் தளர்த்துகிறோம். அப்படியானால் உங்களுடைய உண்மை நோக்கம் என்ன? மக்களை ஏமாற்றுவதா, மக்களுக்கு சேவை செய்வதா? ஒரே கேள்வி. தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உங்களிடத்துல கேட்கிற கேள்வி, அரசு ஊழியர்கள், விவசாயிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள், பட்டம் படித்தவர்கள் என்று எல்லோரும் உங்களிடத்துல கேட்கிற ஒரே கேள்வி. எதிர்கட்சியாக இருக்கிற போது நீங்கள் பேசுவதும், ஆளுங்கட்சியாக வருகிற போது நீங்கள் பேசுவதும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.